எந்த இடத்துல தீபம் ஏற்றணுன்ற முடிவு பண்ணுறது அரசாங்கம் இல்லை, ஸ்டாலின் சொல்ல, இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்ல, இல்லை கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை சொல்ல, திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்கு எங்கே ஏற்றணுன்றத. இவர்கிட்ட இந்த வழக்கு இருக்கு பாருங்க, இந்த 3 வழக்கு, எது திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், கன்னியாகுமரி, இந்த 3 வழக்கையும் ஒன்றா ஆக்குறாரு 9ஆம் தேதி நேற்று. இப்போ திருப்பரங்குன்றத்திலே பாருங்களேன், பிஜேபி வெளில வந்து எடுது, இந்த 4 பேரை செட்டப் பண்ணவங்க பிஜேபின்ற மாதிரி பொருள் ஆயிடுது இல்லை, வேற யாரும் வரல, ஏடிஎம்கே கூட வரல. எனக்கு எதிராக நீங்க இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வரீங்க நாடாளுமன்றத்துல, அப்போ தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்றதுக்காக நான் இவர் சொல்ல முடியாதுங்க, ஜட்ஜி சொல்ல முடியாது. ஒரு விசாரணை நடந்து இல்லை இது வந்து இம்பீச்மெண்ட்டுக்கு தகுந்தது இல்லைன்னு சொல்லலாம், இல்லை 2/3 இல்லைன்னு போகலாம். ஆனால் அதுக்கும் முன்னாடியே அராஜகமாக மோஷனை நானே நிராகரிக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்பீக்கர் சொல்கிறேன். இப்போ கூட சென்னை உயர்நீதிமன்றத்திலே பல நீதிபதிகள் அரசு சார்புடையவங்க இருக்காங்க. ஏன் விக்டோரியா கௌரி அந்த பிரச்சனையே வந்தது, ஆனால் அவங்க வந்து 3 வருஷம் ஆச்சு, அவங்க பேரில் புகார் இல்லையே, இவரை மாதிரி அவங்க செயல்படுறதா மாதிரி நம்ம சொல்லியே. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். திரைகாணலில் நாம் சிந்திப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதியரசர் திரு ஹரி பரந்தாமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நீதிபதி GR சாமிநாதன் அவர்களுக்கு இந்து முஸ்லீம் பிரச்சனைனாவே லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தீங்க. குறிப்பாக யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியை வந்து இதுல எதிர் மனுதாரராக சேர்த்தது அப்படின்றது அது ஏற்புடையதாக இல்லை, அதுவும் ஒரு பெட்டிஷனருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றதே வந்து இது கோட்டாடா இது அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா பேசுனீங்க. எப்படி அந்த சூழலை பார்க்குறீங்க? அந்த கோவத்துக்கான காரணம் என்ன? நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது அதை மாதிரி இந்து முஸ்லீம் அல்லது இந்து கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி பிரச்சனை என்றால் அதை வந்து அவர் இப்போ ஏற்கனவே லாவண்யா கேஸு, மைக்கேல்பட்டி, அந்த தீர்ப்பில் மைக்கேல்பட்டி பற்றி பெருசாக எழுதியிருப்பார். அப்புறம் இந்த ஒரு கன்னியாகுமரியில் ஒரு பாஸ்டர், அவர் பேசுறது தப்பு, அதில் அவர் தண்டனை கூட கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எஃப்ஐஆர் கோஷ் பண்ண மறுக்கிறார், அதெல்லாம் ரைட்டு. அவர் எஃப்ஐஆர் கோஷ் பண்ண சொல்லி வர்றாரு, அவர் வந்து ஒரு பாஸ்டர் பிரீஸ்ட். ஆமாம், அவர் பேசுனது எனக்கு கூட உடன்பாடுலாம் இல்லை, அதனால எஃப்ஐஆர் இருக்கலாம். ஆனால் அதில் வந்து அவர் கிறிஸ்தவர்களை வந்து கிரிப்டோ கிறிஸ்டியன்றார், கிரிப்டோ கரன்சி மாதிரி. அதுக்கு அப்புறம் வந்து இந்த மதம் மாற்றத்தை தனிப்பட்ட முறையில் பண்ணலாம், கும்பலாக பண்ணுவோம். எங்க ஏன் நீங்கள் கும்பலாக ஃபேமிலியோட பண்ண? அம்பேத்கர் கும்பலாக தானே மாறினார். இந்த மாதிரி அவருக்கு வந்து அவர் வந்து ஜட்ஜானதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை. இந்த கருத்து அவருக்கு முன்னாடியே உண்டு. ஜட்ஜான ஒரு பாடு இந்த கருத்துக்களை வந்து அதுவும் இந்த மாதிரி சொல்கிறதுல வந்து அது ஆச்சரியம். அதுதான் நான் நேற்று அதை தெளிவித்தேன். ரிட்டு மனுவில் அவர் ஒரு கட்சியாக சேர்க்கலாம், ஜட்ஜிக்கு சேர்க்கலாம், அதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் மனுதாரர் ஆசைப்படுறாருன்னு சேர்க்க முடியாது. மனுதாரர் ஆசைப்பட்டா மனு போடணும், மனுக்கு எதிரிகள் வந்து பதில் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி எப்படி இந்த வழக்கு சம்மந்தம் ஆகும்? இதுக்கும் திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கும் ஹோம் மினிஸ்ட்ரி எப்படி வருவார்? திருப்பரங்குன்றம் அவர் எல்லாத்தையும் 3 ஒன்றா சேர்த்துடுறாரு. அதில் திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், கன்னியாகுமரி, மயிலாடும்பாறை, திண்டுக்கல்ல ஒரு வில்லேஜில் நடக்கிற அது கிறிஸ்தவர்கள் சேர்க்கிறார். அதனால அதில் வந்து ஹோம் செக்ரட்டரி கொண்டு வர்றாரு. எப்படி ஹோம் செக்ரட்டரி இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படின்னா நீ இம்பீச்மெண்ட் போட்டீங்கன்னா நான் வந்து இதை வந்து இந்த அரசுக்கு கான்ஸ்டியூஷனல் மிஷினரி ஃபீல்டுன்னு சொல்லுவார, அவர் சொல்றது அதிகாரம் இருக்கா? இல்லை இவர் சொன்னா RN ரவி சொல்லுவார, தெரியல என்னன்ட்டு. எப்படி ஹோம் செக்ரட்டரி சேர்க்கறதுக்கான எனக்கு எதிராக நீங்க இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வரீங்க நாடாளுமன்றத்துல, அப்போ தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்றதுக்காக நான் இவர் சொல்ல முடியாதுங்க, ஜட்ஜி சொல்ல முடியாது. ஜட்ஜிக்கு அதை பத்தி ரோல் கிடையாது. அது 2வது தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு இல்லைன்னா மக்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. நீ இந்தியா முழுவதும் மணிப்பூர் எப்படி இருக்குன்ட்டு. அதனால அங்கேயே உங்க ஆட்சி கலைக்கல, பிரசிடென்ட் கொண்டு வரல ரொம்ப நாள் வரைக்கும். இதுல ஜுடிஷியரி அப்படின்றது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, ஒரு ஜுடிஷியரி அரசாங்கம், இதுல யார் கோட்டை தாண்டி இருக்காங்க அப்படின்றது தெரியல. ஒரு பக்கம் எக்ஸிக்யூட்டிவ் கோட்டை தாண்டி இருக்காங்களா, அரசு கோட்டை தாண்டி இருக்காங்களா, ஜுடிஷியரி ஒரு கோட்டை தாண்டி இருக்கா? இல்லை வந்து இதில் ஜுடிஷியரி தான் தாண்டி இருக்குன்றது தான் பண்ண முடியும். இந்த இவ்வளவு விவாதத்துக்கும் இம்பீச்மெண்ட் மோஷனுக்கும் இருக்கிறது. ஆமாம், இதில் நான் கூட இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு பதிலாக அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் போதுன்றதை நான் சொன்னேன். அது வேற.
ஆனால் அது வந்து அவங்களுடைய விருப்பம், அது அவருடைய. ஆனால் இது காரணம் இருக்கா, இவர் அது வந்து ஒரு ஒரு நெருக்கடிக்காக அதை கொடுக்கலாமான்றதுலாம் வேற. நீதிமன்றம் தான் வந்து இந்த விஷயத்துல தாண்டி இருக்கிறது, இந்த விஷயத்துல தாண்டி இருக்குன்றது தான் சொல்றது. இதுல அரசாங்கமே இதுக்கு ரோல்லே வரல. இதுல என்னுடைய கருத்து, இது எந்த இடத்துல தீபம் ஏற்றணுன்ற முடிவு பண்றது அரசாங்கம் இல்லை, ஸ்டாலின் சொல்ல, இல்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்ல, இல்ல கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை சொல்லல, திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்கு எங்க ஏத்தணும்ன்றத. அவங்க வருஷா வருஷம் எங்க ஏத்துறாங்க அந்த இடத்துல ஏத்திருக்காங்க. இப்போ ஒரு ஒரு கும்பல் வந்து ஒரு 4 பேரு உதிரிகள், அவங்க எந்த கட்சின்னு அவங்களாம் சொல்லு, 4 பேர் இன்னொரு இடத்துல ஏத்தணும்ன்றாங்க. ஜட்ஜி ஏத்துன்றாரு, அங்கேயும் ஏத்து இங்கேயும் ஏத்து, இது என்ன இது? அது கோயில் சொல்லுது, நான் அப்படிலாம் ஏத்த முடியாதுங்க, எங்க பாரம்பரியம் இங்கதான் ஏத்துறது அப்படின்னு. இதுல அப்படி இருந்தா நாங்க ஏன்னா அந்த இடம் இன்னொரு இடத்துல இதுக்கு முன்னாடி வேற குதிரை சுனைன்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இன்னொரு இடம் சொல்றாங்க. எந்த இடம் அப்போ குதிரை சுனையும் உயர்நீதிமன்றம் மறுத்தது. இப்போ இந்த இடத்துல எங்கேயுமே வேற இடத்துல வந்து உயர்நீதிமன்றம் முடிவு பண்ண முடியாது, உச்ச நீதிமன்றம் கூட முடிவு பண்ண முடியாது, ஸ்டாலின் முடிவு பண்ண முடியாது, கோயில் நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும். கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்கு. இதுல என்ன பிரச்சனை? இப்ப திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் எங்க ஏத்துறாங்க? திருவண்ணாமலை. ஆமா, அது இல்ல இன்னொரு இடத்துல ஏத்துனா எங்க ஒரு இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதுதான் ஏத்துற இடம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி முருகன் கோயில் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்திருக்கு, அது இல்லை இந்த இடத்துல ஏத்துனன்றதான் இன்னைக்கு பிரச்சனை. அப்போ அதுவும் அவசர அவசரமா விசாரிக்கிறது. இந்த இடத்துல இது முன்னாடி ஏத்துறது கிடையாது இவர் சொல்ற இடத்துல. அப்போ இது என்ன கடைசி 10 நாள் ஏன் போற? அடுத்த வருஷம் ஏத்திக்கலாமே, அடுத்த வருஷம் விசாரிக்கலாமே, நிதானம் விசாரிக்கலாமே. ஏன்னா இவர் 28/11 இறுதி 1ஆம் தேதியிலேருந்து 29 சனிக்கிழமை, 30 ஞாயிற்றுக்கிழமை, 1ஆம் தேதியிலேருந்து இந்த போர்ட்ஃபோலியோ வேற ஜட்ஜிக்கு போகுது. இந்த வழக்கில் வந்து அதனால 28 ஆர்டர் சர்வ் பண்ணா இவர் கையில் வச்சுக்கலாம், பண்ணல சர்வ் பண்ணி 1ஆம் தேதி தீர்ப்போம், 2ஆம் தேதி தீர்ப்புன்னு சொல்றாரு. 1ஆம் தேதி வந்து திருப்பரங்குன்றம், 2ஆம் தேதி திண்டுக்கல்ல அங்கே இஸ்லாமியர்கள் இல்லை, அங்கே வந்து கிறிஸ்தவர்கள் பிரச்சனை. அங்கே கோயிலே கிடையாது, எவனோ ஒருத்தர் வர்றாரு அங்கே ஏற்றணுன்ற, அது கோயிலே கிடையாது. இவரே சொல்றாரு கோயில் இல்லைன்ட்டாங்க. கோயில் இல்லை, சிலையும் இல்லை. ஒரு கீழே ஒரு சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதை வந்து டிஸ்பியூட், அது கவர்மெண்ட் இடம், அதை கவர்மெண்ட் வந்து இங்கே யாரும் பிரவேசிக்கக்கூடாதுன்னு பேரிகேட் போட்டிருக்கான். அங்கே புஷ்ஷஸ் இருக்கு, அந்த புஷ்ஷஸை கிளியர் பண்ணி அங்கே ஏற்றணுன்னு ஒருத்தன் வரான், ஏத்து. அது எங்க, அது ஒரு ஒரு பிரச்சனை உள்ள இடத்துல அவங்க 144 போடுறாங்க, பிள்ளைங்க வரக்கூடாதுன்ட்டு அங்கேயும். அப்போ அதுவும் ஒரு பிரச்சனையாகுது. 3 அது 26/11 அது முடிச்சுக்கிறாரு. அது வந்து மயிலாடும்பாறைன்னு கன்னியாகுமரியில். அதனால தான் இப்போ மயிலாடும்பாறையில் 26/11 போடுறாரு. அங்கே சர்ச்சுக்கு பக்கத்தில் முருகனை வைக்கணும். ஏற்கனவே 81 முருகனை வைக்கிறதுக்கு அப்படி ஒரு முயற்சி நடக்குது சர்ச்சுக்கு பக்கத்தில், எம்ஜிஆர் ஆட்சியில். எம்ஜிஆர் அதை அனுமதிக்கல, அதெல்லாம் இங்கே வேணாம் வேற எங்கேனா வைப்பண்றாரு. ஏங்க எவ்வளோ இடம் இருக்கு, சர்ச்சு பக்கத்துலயும் வைக்கிறேன்றாரு. இப்போ 45 வருஷம் பொறுத்து அதையே கேட்குறான், வெய்யின்றாரு. கலெக்டர் அனுமதி மறுக்கிறாரு, இப்போ வெய்யின்னு உத்தரவு போடுறாரு. அப்போ நமக்கு ஒரு என்ன வரும், நீங்களே முடிவு பண்ணீங்க, யாருன்னா கேட்குறவங்களே முடிவு பண்ணீங்க. ஏங்க தப்பு, மதுரையோட பிரச்சனை என்ன? மதுரைக்கு என்ன வேணும்? வளர்ச்சி. வளர்ச்சியில குறிப்பா இன்னைக்கு என்னங்க, இதுல வந்து இப்போ மெட்ரோ கேட்குறாங்க, அதை இவங்க மத்திய அரசு முடியாதுன்னுது. அதுக்கப்புறம் எய்ம்ஸ் கேட்குறாங்க, இன்னும் எய்ம்ஸ் வந்து இன்னும் செங்கல்லாவே இருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் என்ன கேட்குறாங்க, விவசாயிங்க மழை பெஞ்சதுனால ஈரப்பதம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, இப்போ 17% இப்போதெல்லாம் 22%, 23, அதெல்லாம் முடியாதுன்னுது. இப்போ பயிரெலாம் வச்ச பயிரே வெள்ளத்தில் போயிடுது, எங்களுக்கு நஷ்டம் ஈடு கொடுனாங்க, அதெல்லாம் தாங்க பிரச்சனை. அப்புறம் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சிங்களேன். அதனால இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. யாருக்கு?
இதை திருப்பரங்குன்றத்திலே பாருங்களேன், பிஜேபி வெளில வந்துடுது இல்லை, இந்த 4 பேரை செட்டப் பண்ணவங்க பிஜேபின்ற மாதிரி பொருள் ஆயிடுது இல்லை, வேற யாரும் வரல, ஏடிஎம்கே கூட வரல, ஏடிஎம் கூட களத்துக்கு வரல. இப்போ இடி ஐடி மாதிரி இன்னைக்கு ஜுடிஷியரிலையும் பிஜேபியினுடைய ஆட்கள் அல்ல பிஜேபி சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்ட ஆட்கள் அவங்க சில விஷயங்களை அமல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அமித்ஷா நீதியரசர் சாமிநாதனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. இன்னைக்கு பிஜேபியினர் வந்து மதுரையில வந்து நீதியரசர் சாமிநாதனுக்கு துணை நிற்போம்னு அவங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்குது இல்லை, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது 2014 நான் 2ஆ சொல்றேங்க. நம்ம ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் கான்ஸ்டியூஷன் கீழே வந்தது 26/1/1950. அப்போதான் சுதந்திர இந்தியாவில் இந்த கோர்ட்டுகள் வருது. கடந்த 75 ஆண்டுகளில் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும், நான் கீழ்கோர்ட்டை சொல்ல, மன்றங்களும் உயர் சாதியினுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கு. இங்கே 80% மேற்பட்டவர்கள் உயர் சாதியினர் இருக்காங்க, பிராமணர் அல்லது பிராமணர் அல்லாத உயர் சாதியினர். உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக்கிட்டா 36% பிராமணர்கள் இருக்காங்க, 3% இருக்கும், 36% இருக்காங்க. அப்புறம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் சாதி காயஸ்தர், தாக்கூர் மாதிரியானவங்க, அப்புறம் வந்து பனியாஸ் இருக்காங்க பாருங்க, மகேஸ்வரி, அகர்வால் அப்படின்ற இவங்கெல்லாம் தான் இன்னைக்கு இருக்காங்க. இங்கே பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், சிறுபான்மையினர், பின்தங்கியோர், ஓபிசி, பெண்கள், இவங்கெல்லாம் மொத்தமே 20% தான். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரே ஒரு பெண்மணி தான் இருக்காங்க. 34 சேங்ஷன் ஸ்ட்ரெங்த்தில் ஒரே ஒரு பெண்மணி தான் இருக்காங்க. அப்போ இதுதான் இன்னைக்கு நிலவரம். இதில் இது 75 ஆண்டு காலமாக இதான் என்னுடைய நிலைமைங்கிறது. அதில் இஸ்லாமியருக்கு மட்டும் ஓரளவு இருந்தது, இப்போ அது கிடையாது, மீதி பேருக்கெல்லாம் இதான். இதில் என்ன 2014 அப்புறம்னா இந்த உயர் சாதியிலேயே சனாதனிகள் வராது. இதான் இந்த உயர் சாதியில் சனாதனிகள் வர்றது 2014 அப்புறம் நடக்குதுன்றத நான் இல்லை, மோகன் கோபால் அவர் வந்து நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியில் உச்ச நீதிமன்றம் டைரக்டராக நியமிச்சிருந்தது 5 இயர்ஸ். நான் நீதிபதியாக இருக்கப்போ அவர் எங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கூட நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி இங்கே கிரீன் மேஸ் ரோடில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கெல்லாம் பயிற்சி மையம் மாதிரி இந்தியா முழுவதும் அங்கே கொடுக்கறதுக்கு வந்து போபாலில் இருக்குது பயிற்சி மையம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள டெலிபரேஷன்ஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கூட்டம் எல்லாம் இருக்கும். அங்கே 5 ஆண்டு டைரக்டராக இருந்தார், இயக்குனராக. அவர் நேஷனல் லா ஸ்கூலோட வைஸ் சான்சலராக இருந்தார். அவர் இப்போ உச்சநீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இடபிள்யூஎஸ் கேஸில் அவர் லீட் ஆர்கியூமெண்ட்டு. அவர் இதை சொல்கிறாரு, ஃபைனலுக்கு அப்புறம் இந்த மாதிரி சனாதானிகள், ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி கருத்தை சேர்ந்தவர்கள் ஒரு சுமார் 15 பேர் வந்திருக்கார்கள், அதில் 7 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, அது மாதிரி ஏதோ ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறாரு. நீங்க கூட சொன்னீங்க இல்லை, அவர் சொன்னதுதான் சொன்னேன். எனக்கு ஆக்சுவலி அவர் சொன்னதுதான் நான் ரிப்பீட் பண்ணேன். இப்போ நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தான். தவறா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது ஒரு நீதிபதி ஆவதற்கு அவங்க அரசியல் பற்றி பிரச்சனை கிடையாதுங்க. வி.ஆர். கிருஷ்ணய்யர் வந்து நம்பூதிரிப்பாட்டு அமைச்சரவையில் மந்திரியாவே இருந்தார். ரத்தினவேல் பாண்டியன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே திருநெல்வேலி மாவட்ட செயலாளராக இருந்தார். அதெல்லாம் தடை கிடையாது. நான் கூட ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்திருக்கேன், சந்தூர் இருக்கேன், அதெல்லாம் தடை கிடையாது. இவர் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற தடை கிடையாது. இப்போ கூட சென்னை உயர்நீதிமன்றத்திலே பல நீதிபதிகள் ஆர்எஸ்எஸ் சார்புடையவங்க இருக்காங்க. ஏன் விக்டோரியா கௌரி அந்த பிரச்சனையே வந்தது, ஆனால் அவங்க வந்து 3 வருஷம் ஆச்சு, அவங்க பேரில் புகார் இல்லையே. இவரை மாதிரி அவங்க செயல்படுறதா மாதிரி நம்ம சொல்லியே இருந்தால் தானே சொல்லணும். நம்ம அந்த நேரத்தில் அதை சொன்னமே தவிர்த்து அடுத்தவங்க 3 ஆண்டு காசு லாயராக இருந்து இந்த அளவுக்கு ஒரு ஒவ்வொரு வழக்கையும் அதில் ஒரு மத ரீதியாக அணுகுவதுன்றது இருக்கு பாருங்க. அது கரூர் வழக்காகட்டும், மாரிதாஸ் வழக்காகட்டும், அனைத்து சாதனைகள் அர்ச்சகராகலாம் என்ற வழக்குகளாகட்டும், இது எல்லாத்திலையுமே அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் வந்து வெளிப்படையாக அவருடைய அரசியலை தெரியப்படுத்துவதாக இருக்கு. அது இருக்கக்கூடாது. நீதிபதி ஆனவங்க இருக்குமா, அது கொஞ்சம் லேசா இருக்கலாங்க, இருக்கும், இயற்கை இல்லைங்களா. ஆனால் அது வந்து ஒரு டாமினண்ட்டாக இருக்கக்கூடாது, பெரிய அளவில் அது இது பண்ணக்கூடாது. இப்போ அந்த அம்மா கூட இருக்கும்ல, அரசு தான் இத்தனை வருஷம் இருந்தாங்க, ஆனால் அந்த அம்மா எப்படி இருக்காங்க, இல்லை அது மாதிரி இன்னும் சில பேர் இருக்கு. ஏன் அந்த அம்மா சொன்னால் அந்த அம்மா வெளிப்படையாக வந்து, அதனால் மீதி பேர் நான் வெளிப்படையாக சொல்லலை, இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் லாயரை கேட்டால் சொல்லுவாங்க யார் யார் இந்த கருத்து உள்ளவங்கன்ட்டு, யார் யார் டிஎம்கேன்னு தெரியும், யார் யார் ஏடிஎம்கேன்னு தெரியும் இந்த ஜட்ஜாக இருக்கிறப்ப.
ஏடிஎம்கே பீரியட்ல கவர்மெண்ட் பீரியட் வந்து வராங்கன்னா அவங்க ஏடிஎம்கே வேற என்ன இல்லையா? இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க ஏடிஎம்கேன்னு சொல்றது இல்லை யாருமே. அவங்க ஏடிஎம்கே மாதிரி நடந்துக்கிறது இல்லை. அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க செயல்பாடுகள் அவங்க டிஎம்கே மாதிரி நடந்துக்கிறது இல்லை. அவங்க கம்யூனிஸ்ட்கள் மாதிரி நடந்துக்கிறது இல்லை. ஏன் ஆர்எஸ்எஸ் காரர்களே எல்லோரும் ஆர்எஸ்எஸ் கார மாதிரி நடந்துக்கல. இவர் மட்டும் நடக்கிறாருன்ற தொட்டு போகாரு தான் இருக்கு. இவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு இதெல்லாம் பண்ணாருன்னா வரவேற்கலாம். அது அவருடைய right. இதுல திமுக அரசாங்கம் வந்து இதுல அரசியல் செய்யறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரதுனால ஒரு பயனும் இல்லை, அதை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏன் அதை கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. நீங்க ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதாவது நீங்க இது மட்டும் பண்ணக்கூடாது, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் நீங்க ரெக்வஸ்ட் பண்ணுங்க, கடிதம் எழுதுங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் என்ன ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல? அவங்க அரசமைப்பு சட்டத்துல நீதிபதிகளுக்கு மிக உயர்ந்த பாதுகாப்பு தருது. உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி எல்லா நீதிபதிகளும் உயர் நீதிமன்ற. ஏன்னா அவர்கள் வந்து மிக முக்கியமான அரசியல் வழக்குகள் உட்பட பாராளுமன்றமும் சட்டமன்றம் போற சட்டத்தை விட ரத்து பண்றதுக்கான அதிகாரம் உட்பட இருக்கு. அவங்க சுயேட்சையாக இயங்கணுன்றதுக்காக ஒரு பாதுகாப்பு தருது. அவங்கள அப்படி நீக்கிற முடியாது. நீக்கணும்னா இம்பீச்மெண்ட் தான் பண்ணணும். அப்புறம் அதாவது ஒரு ராஜ்யசபான்னா 50 எம்பி, லோக்சபா தான் 100 எம்பி முதல்ல ஒரு மனு கொடுக்கணும். அதை ஸ்பீக்கர் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் மோஷனில் விவாதம்லாம் நடந்து என்கொயரி ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் இருக்குது. அது கீழே ஒரு மூவர் கொண்ட சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வழக்கமாக இருப்பாங்க, இல்லை ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், அவங்க ஒரு ஜூரிஸ்ட், இவங்களாம் வச்சு ஒரு 3 பேர் கொண்ட குழு ஒரு விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்கும். அந்த அறிக்கையின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் வணையப்பட்டு இருக்கும். அதெல்லாம் அவங்க வாய்ப்பு தருவாங்க. சம்மந்தப்பட்டவர் அந்த என்கொயரியில் கலந்துப்பார், அவர் வக்கீல் வச்சுக்கலாம், இல்லை அவரே வாதாடலாம். இந்த ரிப்போர்ட்டுக்கு அடுத்து அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் மோஷன் வந்து எடுக்கப்படும். அதை 2/3 ஆதரிச்சாதான் வரும். அதனால இந்த 75 ஆண்டுல ஒருத்தர் கூட அதன் கீழே நீக்கப்படல. அது எல்லாத்தோட முக்கியம் என்னன்னா 75 ஆண்டுல ஒரே நேரத்துல 3 மோஷன் இருக்கிறது இப்பதான். இவர் பேர்ல ஒண்ணு, சேகர் குமார் யாதவ் பேர்ல ஒண்ணு, யஷ்வந்த் வர்மா பேர்ல ஒண்ணு. யாருன்னா தெரியுதா? அந்த டெல்லி கரன்சி. சேகர் குமார் யாதவ் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்ல ஹெட் ஸ்பீச், முஸ்லீம் குழந்தைங்கள்லாம் உச்சோட சில்ட்ரனு, அவங்களுக்கு மனிதர்களாகவே இருக்க மாட்டாங்க, மனித தன்மை இருக்காதுன்னு பேசுறது. அப்போ இதுக்காக அவர் பேர்லையும் கொடுத்துருக்கு. இப்போ வரலாறு காணாத அளவில் ஒரே நேரத்தில் 3 இம்பீச்மெண்ட் மோஷன் இருப்பது ஒரு மோஷன் வந்து நிறைவேறுதான்றது இல்லை. இது இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான நிலை இல்லைன்றதை தெரிஞ்சுங்க. 1. 2, நான் ஒரு சொல்யூஷனுக்காக சொன்னேன். இப்போ இம்மீடியட்டா இது எப்படிங்க இந்த டென்ஷன் எப்படிங்க டிஃப்யூஸ் பண்றது? உங்களுக்கு கோவம் இருக்கு, உங்க கோவத்தை எப்படி தெரிவிக்கிறது? எப்படி இவர்கிட்ட இந்த வழக்கு இருக்கு பாருங்க, இந்த 3 வழக்கு, எது திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், கன்னியாகுமரி, இந்த 3 வழக்கையும் ஒன்னா ஆக்குறாரு 9ஆம் தேதி நேத்து, முந்தாம் தேதி. எப்படி ஆக்குறாரு? அதுல சீஃப் செக்ரட்டரி, அதனாலதான் 3 ஒன்னாக்குறது தான் சீஃப் செக்ரட்டரி வர்றாரு. மதுரை கமிஷனரு, மதுரை கலெக்டரு, இந்த 3 மாவட்டம்ன்றதோட சீஃப் செக்ரட்டரி 17ஆம் தேதி வர சொல்றாரு, ஏடிஜிபி வர சொல்றாரு. அதுக்கடுத்து உங்களுக்கு யூனியன் ஹோம் செக்ரட்டரி இவரை ப்ளீட் பண்றாரு. இப்போ இதை எல்லாத்தையும் அந்த 3 வழக்குகளையுமே வேற நீதிபதிக்கு மாத்துறதுக்கான அதிகாரம் சீஃபுக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு, இவ்வளவு சீரியஸா கூட இல்லாமலே நடந்திருக்கு. இதை மாத்துறது ஒரு டெஃப்யூஸ் பண்ணோம். ஒரு நீதிமன்றத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். மத நல்லிணக்கம் இருக்காம நீதிமன்றத்துல ஒரு அமைதி இருக்கும். இப்போ இதுல அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபைனலா? இதுல வந்து அடுத்து ஸ்பீக்கர் வந்து என்ன பண்றாரு? ஸ்பீக்கர் வந்து அனுமதி கொடுக்காம அனுமதி ரத்து கூட நிராகரிக்கலாம் இந்த மோஷன். இந்த நாட்டில் இது வந்து என்ன ஒன்றாலும் நடக்கும் இந்த ஆட்சியில். வழக்கமா ஒரு விசாரணை நடந்து இல்லை இது வந்து இம்பீச்மெண்ட்டுக்கு தகுந்தது இல்லைன்னு சொல்லலாம், இல்லை 2/3 இல்லைன்னு போகலாம். ஆனால் அதுக்கும் முன்னாடியே அராஜகமாக மோஷனை நானே நிராகரிக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்பீக்கர் சொல்லுவோம். இவங்க இந்த 144 இவரே வந்து பாஸ் பண்ண மாதிரி. அது ஆமாம், அவரே கோஷ் பண்ணலாம். அவர் எப்போ கோஷ் பண்ணலாம்? அதுக்கான மனு வரணும், கலெக்டரை கேட்கணும். எப்படிங்க ஏன் 144 போடுங்கன்ட்டு. அவர் எதுக்காக போடுறாரு?
சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்காக, பொது ஒழுங்கை சட்ட ஒழுங்கை விட பொது ஒழுங்கு, சட்ட ஒழுங்குன்னா இந்த தெருவில் தகராறு, பொது ஒழுங்குன்னா திருவான்மியூரில் இல்லை சென்னையில் தகராறு, அதை பாதுகாக்கணும்ன்ட்டு. உங்களை மத உரிமை இருக்கு பாருங்க, அதுக்கான அரசமைப்பு சட்டத்தினுடைய கூறு 25 மத உரிமைக்கு 3 கட்டுப்பாடு விதிக்குது. 1 பப்ளிக் ஆர்டர், 2 மொராலிட்டி தான் HL உருளான்றது, அது மொராலிட்டி சம்மந்தமானது. 3 ஹெல்த்து. நல்ல உதாரணம் கொரோனா பீரியடில் ஏன் எல்லா திருவிழா மூடப்பட்டிருந்து அப்போ சொல்லலாமா, ஐயோ கார்த்திகை தீபம் ஏற்றணுங்க, ஒரு 3 லட்சம் பேர் திருவண்ணாமலையில் கூடனா அரசு சொல்லிச்சு, அதெல்லாம் கிடையாது, மக்களுடைய நன்மைக்காக இப்போ அது ஹெல்த்துக்காக செய்யலாம். அதே மாதிரி பப்ளிக் ஆர்டர், அங்கே பப்ளிக் ஆர்டருக்கு ஒரு பங்கம் விளைவிக்கப்படும், இங்கே ஒரு பிரச்சனை வரும்னா அதுக்காக 144 உத்தரவு பிறப்பிக்க வேண்டியதுதான் கலெக்டரோட வேலை. அதெல்லாம் கிடையாது, ஏன் ஆர்டரை ஓவர் ரீச் பண்ணுறதுக்கு, அதனால நான் ரத்து பண்ணுவேன்றாரு. சரி, இது உன் ஆர்டரை ஓவர் ரீச் பண்ணுறதுக்கா இல்லை பப்ளிக் ஆர்டரை காப்பாற்றுறதுக்கான்றத கொடுத்து விவாதம் பண்ணி இது பண்ணுதானே பண்ணணும், அது இல்லைன்றது தான் இது. 2வது கண்டெம்ப்டில் நீ பண்ணணுன்னா என்னங்க, 1ஆம் தேதி உத்தரவு போடுற, அதை அந்த உத்தரவில் கோயிலை ஏற்று சொல்கிற, அதுக்கு பாதுகாப்பாக கமிஷனர் சொல்கிற, இவங்க 2 பேர் செய்யலை, அவங்க பேரில் கண்டெம்ப்டை ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ்பாங்க, 4 வாரம் 1 மாதம் பொறுத்து அவங்க ஆஜராகணும், பதில் கொடுக்கணும். பதில் ஏற்றுக்காட்டிக்கு போனால் அவங்க பேரில் குற்றச்சாட்டு வணையணும், குற்றச்சாட்டுன்றத ஸ்பெசிஃபிக்காக சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும். அப்புறம் இந்த கண்டெம்ப்டில் ட்ரையல் நடக்கும், விசாரணை, சாட்சிகள் விசாரிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் அது ஆமாம் வேண்டுமென்றே வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னு முடிவுக்கு வந்தால் தண்டனை கிடைக்கும். அது கூட எனக்கு தண்டனை மிக குறைவான இதை காலம் இருக்குன்னு வச்சிங்களேன், பார்க்கணும், அதை பார்த்து சொல்கிறேன். அப்போ இதுதான் சட்டத்தில் இருக்கிற நடைமுறை. அதை விட்டுட்டு இவர் டெய்லி போட்டு கண்டெம்ப்டை டெய்லி கலெக்டரா நீ வா, அதை 3ஆம் தேதி இன்னைக்கு திண்டுக்கல் கலெக்டரையும் 1 மணிக்கு ஆர்டர் போடுறாருங்க, 1 மணி 1:30 மணிக்கு 3:15 மணிக்கு வான்ட்டு. இந்த ஆர்டர் அவனுக்கு கம்யூனிகேட் ஆகணும், அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, அங்கேருந்து வர்றதுக்கே இன்னைக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அப்போது இந்த அரசனுடைய நிர்வாகத்தை பேரலைஸ் பண்ணி செயலிழக்க செய்வதாக ஒரு நீதிமன்றம் இருக்கிறது எப்படி சரியான்றது. ஜுடிஷியரி ஓவர் ரீச்சும் கூட, இது ஜுடிஷியல் ஓவர் ரீச்சும் கூட. இதான் இவ்வளோ நேரம் அதானே பேசிக்கிட்டே. நன்றி சார், பொறுத்து பார்ப்போம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.